guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரெயின் ராட் இன் ரோப்ளாக்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம எல்லா பிரெயின் ராட்டையும் தூக்கி நம்ம கடையில் சொருகணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையை மாடி மாடியாக கட்டிக்கிட்டே போகலாம் போல். நிறையா இருக்குது இந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு யாரோ கோ பைய நொபீனி பீஸா நீனி அப்படின்னு எவனையோ இது பை பண்ண சொல்கிறாங்க. யாரா நொபீனி பீஸா நீனி? இவன்டா லீலா கப்புச்சினோ அசாசினோ இவன் தான் நொபினி பீஸா நீ என்னடா இப்படி இருக்கான்? என்னை பார்த்ததே இல்லைடா. லெக்கோலேருந்து வந்திருக்கான் போல், அந்த மாதிரி இருக்கிறான் பார்க்க. இப்போ இவன் நம்மளோட பேஸுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனந்த் 18's பேஸ். போடா தம்பி, போடா சீக்கிரம் போடா. உனச்சு இதில் திருடலாம் செய்வானுங்களாமா. நம்ம இந்த லாக்கை போட்டுருணும் எப்போவுமே. பார்த்தீங்கன்னா பயபுள்ள ஒரு செகண்டுக்கு 1 ரூபா தருது. பார்த்திங்கன்னா 8 ரூபா கொடுத்துருக்கு. நம்ம இவனை 25 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இவனை நம்ம விற்கணுன்னா 13 ரூபா நம்ம கொடுத்து விற்கலாம். அதாவது நம்ம விற்றா நம்மளுக்கு 13 ரூபா கொடுப்பானுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கேரக்டர் வாங்கலாம். இது என்னடா, இது இந்த சிம்பான்சினி பனானினி மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பாண்டா கரடி இருக்குது. 100 ரூபாய்க்குள்ள. அப்பா 13,000 ரூபாயா? இந்த மண்டை நம்ம வாங்கலாமா? 1Kவா? நொபினி பீஸா நீ தான் நம்ம என்னத்துக்குடா என்ன அடிக்கிற? எர்றாடி நீ உனக்கு விட மாட்டேன்டா. எப்படா அடிக்கணும்? ஓடிட்டான். சரி, நீ ஓடிட்டு போத்த உனக்கு லக்கதிங்க, நீ தப்பிச்சிட்ட. நொபினி பீஸா நீ ஓடிட்டான்டா. டேய் ஒன்னால் பாடுறான் என் நொபினி பீஸா நீ விட்டுனேன். நெக்ஸ்ட்டு டேய் யாராச்சும் 100 ரூபாய்க்கு கீழே யாராச்சும் இருக்கீங்களாப்பா? தெரிஞ்சு நொபினி பீஸா நீ வச்சு தான் நம்ம மற்றவங்களாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அவனை மட்டும் நிறையா வாங்கி போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு தான் மற்றவனுங்க வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை கேட்டால் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இங்கே என்னடா? ஏங்க ஏதோ ஓப்பனில் இருக்குது. போடு டே தம்பி விட்டுறடா. டே ப்ளீஸ்ரா. அவன் நம்மளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடினோம். டே அடிச்சிடாதரா. அவனும் அடிச்சிடாதீங்க. நான் பாட்டுக்கு போயிடுறேன். அவன் சூப்பராக இருக்கிறான் பார்க்குறதுக்கு. போடு தம்பி பயப்புள்ள நம்மளோட பேஸுக்கு வந்துட்டான். ட்ரிப்பி ட்ரோப்பின்ற பயப்புள்ள நம்ம இதுக்கு பேஸுக்கு வந்திருக்கான். பார்த்திங்கன்னா 19 ரூபா தரான் தலைவன். டே 19 ரூபா தெரியலடா. இவனுங்க 4 பேர், அதாவது 3 பேர் சேர்ந்தால் கூட இவனை இது பண்ண முடியாது போல். அதுக்குள்ளே 100 ரூபா கிட்ட தர போகிறான். எம்மா சரியான பவர்ஃபுல்லான பிரெயின் ராட்டாக இருப்பான் போல். இவனடா இப்படி வரான் கரடி குட்டி. இது என்னது? மீன். இவன் டாடா சகூரு. இவன் யாரா? மைக்கேல் ஜாக்சன் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான். இவன் 500 ரூபா தான். இவனை வாங்குவோமா? டிம் சீஸே வாடா டே உள்ளே வாடா. பழைய புள்ளையும் உள்ளே வந்துருச்சு. இது 5 ரூபா தரான். சரி பரவாயில்ல. நொபினி பீஸா இன்னைக்கு ஒருத்து தான் இவனுங்களாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டரு யாரை வாங்கலாம்? இவனை வாங்கிடலாம். லீலா. அடே என்னத்துக்கிட்ட அடிக்கிற? குச்சி எடுத்தனா அவ்வளோதான். பெரம்பு குச்சி பழுத்து போயிடும் உடம்பெல்லாம். ஓடிப்போ செருப்படுத்து அடிப்பேன். ஐயோ என்ன அவனு விழுந்துனா? யாரா இந்த அடி அடிக்கிறானுங்க? டே எந்திக்க பூச்சி. ஐயோ லாக் பண்ணு. செத்தடா நீ இன்னைக்கு. ஐயோ அடிக்கிறானுங்களே. டேய் தம்பி பயப்புள்ள, நீ என்னோடய பேஸுக்குள்ளே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விட மாட்டேன்டா. எங்கடா எடுத்துகிட்டு போகிற? அது என்னோடதுடா. டே உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நானே ஒருத்தர் திருடிட்டு தான் வந்திருக்கேன். டே வெளியே போங்கடா. ப்ளீஸ்ரா. டே கஷ்டப்பட்டு டே ஐயோ அடிக்கிறானுங்களே. தம்பி வெளியே ஓடிட்டேன்னா உனக்கு நல்லது. அவனை எதுவுமே எங்கடா நீ ஓடுற? எங்கே ஓடுற? எடுத்துகிட்டு ஓடுறியா? ஒழுங்கு மரியாதை வெளியே ஓடி போயிரு. நான் பார்த்துக்க, அவ்வளோதான் செத்து போயிடுவீங்க. டே தம்பி பேசாமல் போய் உங்களோட பேச பாருங்கடா. வேறு எவனா திருடிட போகிறான். ஓடிப்போ. 3 பேரும் படுத்து கிடக்குறானுங்க பாருங்க. டே போடா. டே டென்ஷன் ஏற்றாதீங்கடா. போடா வெளியே போடா. ஐயோ டே 4 செகண்ட் தான் இருக்குது. லாக் பண்ணுறா பேச. ஐயோ அப்பா. என்ன தம்பி இன்னும் நீங்கள் 1 நிமிஷம் இங்கே தான் இருக்க முடியும். நான் அது வரையும் போயிட்டு வேறு ஏதாச்சும் இருக்க முடியுமான்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அடிக்கிறானுங்களே. நம்ம காசை தானே நான் எடுக்க போகிறேன். அடிச்சு தொலையாதீங்கடா. சரி நான் போயிட்டு வரேன். அடுத்தது இவனை வாங்கலாமா? நீ எங்கே வாடா. அவன் போயிட்டான். நீ யாருப்பா? 20Kவா? ஆத்தி என்ன ஏன்டா இது பண்ணிகிட்ருக்கிறீங்க? கம்முன்னே இருக்க மாட்டிங்களாடா நீங்கள் வேறு?
இந்த பறவை பயவுள்ள 7 ரூபா கொடுக்குது. சரி உள்ள இவனுங்க பாரு இதை தூக்கிட்டு இருக்காண்டே. அது என்னோட ரேரான ஐட்டம். ஒழுங்கு மரியாதையே விட்டுட்டு ஓடி போயிரு. டே உங்களுக்கும் வீடெல்லாம் இருக்குதுல்லடா. அவங்க பேஸில் போய் பாருங்களாண்டா. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்குறீங்க அறிவு கெட்டத்தனமா? டே ஒழுங்கு மரியாதை விட்டுரு. இவன் என்னன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்பா சீனு இந்த பயப்புல எதையுமே எடுக்க மாட்டேங்குது. ஆனால் நம்மளை அடிச்சிட்டு இருக்குது. வெளியே போயிட்டீங்கன்னா பயப்புள்ள எடுத்துட்டு அப்படியே அங்கே நிற்கிது நைஸாக. இன்னைக்கு இவனுங்களாலேயே நம்ம இதாயிரும் போலையுங்க. நான் இவனுங்களை வெளியே துரத்திட்டு அப்புறமேட்டுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நான் பார்த்தீங்கன்னா கேமை வந்து ரீசெட் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டு வந்திருக்கேன். அதனால் அந்த பசங்களோட தொல்லை பிடிச்சி அவனுங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் போகலங்க. நானும் அப்படி இப்படி நான் உள்ளேயே தான் இருந்தானுங்க. நான் என்னாலையும் வெளியே போக முடியல. அவனுங்களும் போய் தொலைய மாட்டானுங்க. 2 பேர் ஒருத்தவங்க எப்படியோ வெளியே போயிட்டான். வெளியே போனவன் திருப்பி என் இடத்துக்கே வந்து உசுராக வாங்குறான். ஏன் தான் இப்படிலாம் இருக்கானுங்களோ சரியான மானக்கெட்ட பசங்க. அப்படிங்களுக்கானதானா பார்க்க மாட்டானுங்க. மற்றவனுங்க எப்படித்தானே திருடி தொலையலான்னு தான் பார்க்குறானுங்க. ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? சரி அந்த கப்புச்சின் அசசனியும் வாங்கலான்ட்டு இருந்தேன். இவன் 5 கேக்கு 40 ரூபா தரான். அவன் 10 கேக்கு 70 ரூபா தானா? அப்போ இவன் தான் ஒருத்து. அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் வந்து 5 ரூபா கம்மியாக தரான். ஓகே பரவாயில்ல. இன்றைக்கி இவன் தான் ஒருத்தான பையன். எங்கே திருடிட்டு ஓடுறா போடாடே எங்கே? அவன் வந்து வேறு ஏதோ எடுத்திருக்கான் போல். சாரிடா தம்பி, தெரியாமல் திருட வரியோன்னு நினச்சிட்டேன். ரோபக்ஸ் ஷாப்லாம் எவனுக்கு வேணும்? நீயே வச்சுக்க அந்த ரோபக்ஸை. இந்த லாக்கை நம்ம இப்போ போனோன்னே போட்டு போயிடலாம். நான் வந்து தொலைஞ்சிருவானுங்க திருடுறதுக்குன்னு. திருட்டு நாய்ங்கெல்லாம் இங்கே இருக்குது. அடே என்னடா இது? இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கா. அம்மா அக்கா இதுக்கு 80 ரூபா சாத்தி. எனக்கு வேண்டாண்டா, நான் திறக்கவே இல்லை. இவனே அடே இங்கே வா. ஐயோ போயிடுச்சு. சரி விடு. இங்கே வெடிகுண்டு மாமா இருக்கார். வெடிகுண்டு மாமா தேவையே இல்லை. இவனை நான் வாங்கிடலாமா? போடா இன்னும் 1K கம்மியாக இருக்குது. நொபினி பீஸா நீ வேணா கிளம்பிட்டே இரு. நீ எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்காத. 265 இல்லை 1K தரான். எங்கள் அப்பா பெரிய ஆள் தான் போல். இவனை வாங்கிடலாம். போடா தம்பி. அக்கா என்னோட இடத்துக்கு மட்டும் நீ எதுக்கு வர? உன் இடத்துக்கு வந்தால் கத்தி தொலையிறையில. என்னோட இடத்துக்கு நீ எதுக்கு வர? ஓடிப்போ செத்துருவேன். ஒழுங்கு மரியாதையே வெளியே ஓடிடு. இதே மாதிரி தான் போன இதில் 2 பேர் வந்தானுங்க. போலன்னு பொழந்துட்டேன். இப்போ நீ வந்து அடி வாங்கிட்டு இருக்காத, ஓடிடு. இப்போ நெக்ஸ்ட்டு எவனாச்சும் அவனோட ஷாப்பை ஓப்பனில் வச்சுருக்கானா? இங்கே எல்லாவனும் பூட்டி தாங்க வச்சுருக்கான். நொபினி பீஸா நீ வச்சுருக்கானே பூட்டி தான் வச்சுருப்பான் போல். அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் பயம். அவ்வளோ பயம் இருக்குதுல்ல. அப்புறம் எதுக்குடா வரீங்க? பார்த்தீங்கன்னா வேறு லாரிலா இந்த மான் சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம ஒன்று வாங்கணும். காசு தான் கம்மியாக இருக்குது. நம்ம அதிகமானோன்னே வாங்கிடலாம் அதை. சரி நம்ம போய்ட்டு காசு கலெக்ட் பண்ணலாம். கொடுங்கடா எல்லாத்தையும் கொடுங்கடா. இவன் பார்த்தீங்கன்னா 450. இவன் 1K. இவன் 4K. அப்பா இவன் சரியான ஆள் போலையே. பேர் என்ன? பொனேக்கா அம்பலாபு என்னென்னமோ பேர் வச்சுருக்கானுங்க. வாயிலே நுழையாத பேர்லாம் வைக்கிறீங்களேடா. ஓகே அப்புறமேட்டு உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு நினைக்கிறேன். இந்த பிரெயின் ராட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிரெயின் ராட் இது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரெயின் ராட் பிடிக்குன்ட்டு. இப்போ நான் வந்து எதுக்கு இங்கே வந்து இவனுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இருக்கேன்னா, அங்கே இவன் வந்தான். ஐயோ பிரு பார்த்தா அப்படிமே. டே ஐயோடே போயிடாதரா. ப்ளீஸ்ரா அண்ணா வெயிட் பண்ணுறா. ஐயோ நில்றா. அப்பா கடைசியில் வாங்கியாச்சுங்க. நல்ல வேலை. இவனுக்கு பிடிக்கும். அதாவது இவன் வந்து கொஞ்சம் நல்ல பையன். பிரெயின் ராட்லேயே கொஞ்சம் நல்ல பையன் கூட சொல்லலாம். இன்னொருத்த மல்லாக் பார்த்துட்ருக்கான். மேடு 777600 பேருக்கு ரொம்ப மேடாக இருக்கவன். பைபிள் ஒரு செகண்டுக்கு 100 ரூபா தருது. சூப்பர்ரா. அப்படியே தான் நல்லது தான் நம்மளுக்கு. ஓகே இவனுங்கள்ட்ட காசுக்கு நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா எவனையாச்சும் நம்ம செல் பண்ணணும். இந்த பைபிளை செல் பண்ணிடலாமா? இவன் தேவையே இல்லை. நொபினி பீஸா நீ வேணாம். நீ வெளியே போ. வேறு யாராச்சும் 5 கேக் யாராச்சும் இருக்கீங்களாடா? இந்த பன்னி மாமனை வாங்குவோமா? வெடிகுண்டு பண்ணி. அடுத்தது ட்ரோப்பி. சரி நீங்கள் கிளம்பு. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யார் இது?
டே திருடு திருடு திருடி ஐயோப்பா திருட வரீங்களாடா டேய் என்ன நின்ன இடத்துலேருந்தே ஓடிட்டு இருக்குது இந்த அக்கா நான் மூடிட்டேன் நீ ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு இந்த ஷாப் என்னது காயின் ஷாப் ஓ ஆட்டோ ஸ்லாப்பு என்னடா இது உனக்கு ட்ராப்லாம் இருக்குது ஏ ஆட்டோ ஸ்லாப்பாடி இது நல்லா இருக்கேடா பார்க்க அழைச்சி வாங்க டெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் கேஎல் பாய் கேஎல் ராகுல் ஃபேனாக இருப்போம் போல் கேஎல் பாய்னு வச்சுருக்கான் அடியில அப்பா பறக்கிறான் அடித்தா இது அடித்தா பறப்பானுங்க போல் சும்மா அப்படியே பறக்கிறான் அங்கே இங்கேன்ட்டு ரொம்பலாம் பறக்கலை இதோ லைட்டாடியே இது ஓப்பன் ஆகிடுச்சு பேஸு சூப்பரு ஐயோ அக்கா ஒரு அக்கா அக்கா அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அக்கா பாட்டுக்கு நிற்குது சரியா வரதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் ஊடு 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 நல்ல வேலை பக்கத்து பேஸாக இருக்கவும் நம்மளுக்கு நல்ல அவ்வளோதாங்க போடு தலைவன் கப்புச்சின்னு அசாசினோ அதே பாருங்க டைமண்டாமா ஐயோ ஒரு செகண்ட் 113 அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ நல்ல வேலை அக்கா இப்போ கடையை காலி பண்ணிடுச்சு நம்ம கரெக்டாக நம்ம அந்த டைமில் போயிட்டு வாங்கிட்டோம் சூப்பர் சூப்பரு நம்மளுக்கு கொஞ்சம் லக் இருக்குது ஓகே இவன் வச்சுருக்கான் பன்னித்தலைன்னு வச்சுருக்கான் வேறு இங்கே யாரும் வச்சுருக்கீங்களாப்பா இல்லை இது யார் அங்கிள் அசுபான் அங்கிள் இருக்கிறான் வேறு யாராச்சும் இங்கே இருக்கீங்களா மக்களே அக்காவா இது இல்லை அக்கா இல்லை மேடு ஓப்பன் ஆகிடுச்சு ஓடு 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 தம்பி அந்த கோல்டன் ஒபினி எடுத்துடணும் ஐயோ வேணாண்டா டே அடிக்க வரான்டா டே ஓடிடுறேன்டா ப்ளீஸ் ஆனால் நம்ம இப்படி பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக ஒரு அநியாயத்துக்கு அவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூட இல்லை இது வந்தோன்ட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நொபினியை விற்றுடலாம் வேறு யாரும் இங்கே காசு ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க பேசாமல் இந்த லீரில் விற்றுடலாங்க ஏன்னா இது வந்து கம்மியாக தான் கொடுக்குறான் ஐயோ இதை போடுற ஃபஸ்ட்டு கம்மியாக தான் தரான் நீ வேணாம் நீ போடாடி நீ ரொம்ப கம்மியாக தரேன் இவன் ஒரு 5 ரூபா தரான் சரி இருக்கட்டும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் போய்ட்டு காசு கலெக்ட் பண்ணலாம் 16000 வச்சுருக்கானுங்க அவனுங்க சூப்பர்ரா இப்படி தாண்டா இருக்கணும் இவன் பார் 9000 ரூபா சூப்பர்ரா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மான் மண்டையில் தான் நான் வாங்கணும்னு நினச்சேன் டே மான் மண்டை என்கிட்ட காசு இருக்குது ஒழுங்கா வீட்டுக்கு வா தம்பி வாங்க தம்பி வா உள்ளே உனக்காக 3 பிளேஸ் இருக்குது நீ எங்கேனாலும் உட்காந்துக்க தலைவன் இங்கே உட்காந்துருக்கான் போல் சரி அங்கே என்ன தம்பி என்ன வேணும் அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு இது என்னது ட்ராப்புன்னு போட்டிருக்கானுங்க அவன் மேலேயாச்சும் போய் வைக்கணுமோ நம்ம வைக்கணும் அவனுங்க தானே வருவானுங்க இது என்ன அவனுங்க மேலே வைக்க சொல்லுது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவ்வளோதான் ஒரு ட்ராப்பு தான் உங்களை போயிடுச்சு சரி அவனுக்கு என்ன ஆகும் தான் தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸை லாக் பண்ணுற டைம் ஆயிடுச்சு லாக் பண்ணுறா அவ்வளோதான் லாக் பண்ணு அவ்வளோதான் லாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு யார் கிடைக்கிறான்னு பார்ப்போமா 26000 ரூபாய்க்கு அங்கே பாருங்க ஏங்க டியோ மாடி வீடு கட்டி வச்சுருக்கான் ஒன்றுமே காணோம் எப்பா என்னடா இது பேயெல்லாம் நிற்கிது பேதியில் போனோம் இன்னும் ஸ்கல் அடேங்க அம்னா நான் எதுவுமே பண்ண வந்தேன் நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு இது இவந்த அவனே வெளியே பார்க்க வந்திருக்கான் போல இந்த எப்பிக்கு வந்து நான் வாங்கிடுறேன் ரெடி வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 1000 ரூபா தானா வாங்கிடலாம் சிம்பிள் இருடா தம்பி எப்பிக்கு இங்கே வா பரவா சூப்பராக இருக்குது வீட்டுக்கு போ நம்ம வீட்டுக்கு போ இவன் ஓகே இந்த கிவி வாங்குவா பிபி கிவி நெக்ஸ்ட் இயர்ப்பா நல்லா தான் வாங்கலாம்டா வந்தவனே வந்துட்டுருக்கான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் சீஸை விற்கிற வேண்டிய டைம் ஆயிடுச்சு நல்ல வேலை ட்ரீபி ட்ராப்போ விற்றுருப்பேன் டீம் சீஸை விற்றுடலாமா ஓகே மக்களே டீம் சீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக விற்றாச்சு லாக்கு போடுற ஃபஸ்ட்டு இவனுங்க திருட்டுனாங்க வந்து திருடிட்டு போயிடும் இவனுங்கள்ட்ட காசு கலெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இவனுங்கள்ட்ட கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா 52000 ரூபா இருக்குது எவ்வளோனாலும் நம்ம வாங்கலாம் இப்போதைக்கு யாருனாலும் வாங்கலாடே அது யார் புதுசாக இருக்கா ஐயோ இது நல்லா இருக்குதுங்க 125 ரூபா தருது இது வந்துச்சுட்டு நம்ம வாங்கிடலாம் இவன் தானே இது 250 ரூபாயே தருதுண்ணா 40K வா அம்மா கொடுக்குற காசு கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு ட்ராக் பராபூம் யாரா அவன் ட்ராக் பராபூம் பூமரங் கலர் ஐயோ பிளேஸ் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு யாருப்பா ஃபஸ்ட்டு
வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிற டைம் 7 ரூபா 40 ரூபா தான் வச்சிட்டிங்க. தம்பி சாரிடா, உன்னை விற்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நீ ரொம்ப ஒஸ்ட்டு. அது வந்து உனக்கு காசு கொடுக்கறதே தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நீ கிளம்பு, போயிட்டே இரு அவ்வளோதான். நீ காசு கொடுத்துட்டியா, கிளம்பு அவ்வளோதான், போயிட்டே இரு. ஓகே. இந்த கேமல் மண்டே வாங்கலாமா? அம்மா 350 கேவாடி? 350 கேவுக்கு நான் எங்கடா போகிறது? 1K தானா? வா 14 தான் தரான். வாங்கிடக்கூடாது. சரி, ஏதோ தெரியாமல் வாங்கிட்டோம். சரி இருக்கட்டும், டைமண்டாக இருக்குதுல்ல, பார்க்கவும் நல்லா இருக்குது, அதனால் வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல, இனிமேல் வாங்கக்கூடாது. இவன் 9 கேக்கு 81 ரூபா தரான். ஓகே சூப்பர் தான். போடாண்டே, நம்ம பேஸுக்கு போடா. அண்ணன் பேஸுக்கு போ, சூப்பராக இருக்கலாம். சாப்பாடு டெய்லியும் கொடுப்பேன். இவன் யாரா தர்பூசணி உருண்டு வரான்? 200 கேக்கு 750 ரூபாய். அம்மா, ரொம்ப பயங்கரமான ஆளுங்களாக இருப்பானுங்க போல். எப்படா மாடி கட்டுறீங்க? எப்படி மாடி கட்டுறீங்கன்னு எனக்கும் சொல்லுங்களாடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த கிராபுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இது அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா? இல்லை யார் டம்மியாக இருக்கிறவனை பிடிச்சி கிராபுன்ற ஆப்ஷனை பார்க்கலாம். இவன் தான் டம்மி, இந்த டால்பா டி ஃபெரோ. கிராப் கொடுத்தா பிளேஸ். ஓ இப்படியா? சரி, நீ அதை வந்து நம்ம அவன்கிட்ட வச்சு போய் கொடுத்துடலாம் போல். அந்தளவுக்குலாம் நம்ம நல்லதெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால் இவன் வந்து எங்கேயும் போக தேவையில்ல, அமைதி இங்கே இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த வீடு கட்டுறது எப்படி டே ப்ளீஸ்ரா, ஏதாச்சும் சொல்லுங்கடா ப்ளீஸ்ரா. எப்படி வீடு கட்டுறது? பேஸ் தெரியுது, பேஸ் தான். எப்படி கட்டுறதுன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. சரி வாங்க, நம்ம அவனை நல்ல பையனாக வந்தால் வாங்குவோம். 250 கேக்கு 1000 ரூபா தரான். ஓகே நல்லது தான். ஆனால் அவனை வாங்க முடியாதே, என்ன பண்ணுறது? வாங்க முடியாது. அவ்வளோ ஒரு வாய்க்கில் நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. 150 கே தான்டா வருது. அப்படின்னாலும் இப்போ கூட 250 கேலாம் வர வாய்ப்பே இல்லை போலங்க. நம்ம இந்த சைடு ஒரு ரவுண்டு, இந்த சைடு ஒரு ரவுண்டு போகவே நம்மள்கிட்ட நிறைய காசு வந்துடும். இப்போ ரிவர்ஸில் ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று, அப்புறம் இந்த சைடு ஒன்று, இந்த சைடில் ஒன்று, அப்படியே ரிவர்ஸில் ஒன்று. பார்த்தீங்களா? அப்படி ஏறுது பார்த்துங்க, கொத்தாக ஏறும். அப்படியே சத்துன்னு ஏறும். இவன் யாரா பண்ணி மாட்டேன். 15 ரூபாயா? வேண்டாம், ஓடி போயிடும். அப்படியே ஓடிடு. இப்போ லாக் பேஸு இன்னும் 3 செகண்டாக லாக் போட்டு போயிடலாமா? வரானுங்களா? தம்பி என்னடா எடுக்க வந்திருக்கியோ? அப்படிலாம் நீலாம் எடுக்க விட மாட்டான், பறந்து போ, செத்து போயிடுவேன். ஓடுறா. எங்கடா நிற்கிறா? ஓடுறா. உடனே திருடிட்டு தான் வரான் போல. திருட்டு நாய்ங்களா இவன். என்னடா ஷார்க் இருக்குது இதில். சரி பரவாயில்ல போ, 150 ரூபா தரான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். பொனேக்கா அம்பாலு. நெக்ஸ்ட்டு வாங்கடா நல்லதாக வாங்கடா ப்ளீஸ்ரா. கேரண்டி பிரெயின் ராட் அட் 1150. ஓ இவ்வளோ லைக்ஸ் வரணுமா? இப்போ என்ன கம்மியாக தானே வருது? அது எப்படி லைக்ஸ்லாம் எப்படி ஏற்றுறீங்க? சரி அதை விடு. ட்ரோபி இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஃபஸ்ட்டு போய் பேஸை பார்க்கலாம். அந்த பைப்பில் போயிடுச்சா? நம்ம ஒருத்தனை வாங்கி போட்டோமே. போயிட்டியோடா. இங்கே இருக்கான். 150 ரூபா தரோம். எப்பிக்கு பாருங்கள், நம்மள்ட்ட இங்கே ஃபுல்லாக 4 எப்பிக்கு, இங்கே ஒரே 2 எப்பிக்கு இருக்குது. மீதியெல்லாம் சும்மா டம்மி பசங்க. லாக் பேஸ் போடுறா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கலாமா? இதுக்கு பேர் தான் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கிறது. இந்த சைடு ரைட் லெஃப்ட்டு போனால் நம்ம சம்பாதிக்கிறோம். எங்கள் அப்பா 200. என்னடாச்சு? என்னடாச்சு? ஓடின இடத்துல ஓடிட்டுருக்குறேன். ஐயோ அப்பா வந்துருச்சு. ஏதாவது பக் அடிச்சு போல் அந்த இடத்துல. சரி ஓகே. 2K, அதுக்குள்ளே 2K 3K தரானுங்க. எங்கள் அப்பா பணக்கார பயல்களாக இருப்பானுங்க போலியே. இன்னொரு எப்பிக்கு. நம்மள்ட்ட பேஸில் வேறு இடம் இல்லைல்ல. மறந்தே போயிட்டேன். யார் டம்மி பீஸ்? இவன் தான் டம்மி பீஸ். இவனை விற்றுடலாமா? 500 ரூபாயாவது கிடைக்கும். விற்றுடலாம்டா. போடடி, நீ வேணாம். நீ வந்து ரொம்ப டம்மியாக இருக்கிற, உன்னைய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் மன்னிச்சிக்கோ, நீ விற்றுட்டோம், பார்த்துக்கலாம். நீ தான் எனக்கு உதவி பண்ண, இருந்தாலும் உன்னை விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. தம்பிகளா என்னப்பா ஓப்பன் பண்ணுற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்குடா, வந்துடாதீங்கடா ப்ளீஸ்ரா. அந்த பொனேக்கா 50 ரூபா அவன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ்ரா. ஏன்னா அது 40 ரூபா தருது, 50 ரூபா தரான். அதுக்கு தான் நான் பார்த்தேன். பூச்சி. ஐயோ மூடுறா. அப்பா செத்துடா. எங்கே நிற்கிற? எங்கள் தம்பி என்னப்பா திருட்டு வேலை பார்க்குறீங்களோ? திருட்டு வேலை வாய்ப்பே இல்லை. அப்புறம் பார்த்துக்க, செத்து போயிடும். எங்கே இருக்க? எங்கடா ஒளிஞ்சிட்டு நிற்கிறியா? எங்கடா இருக்க? ஏன்னா பயமுள்ள வெளியே போயிடுச்சு போல்.
ஒருவேளை ரீசெட் கீது கொடுத்துருப்பான், அதான் ஓடிட்டான். இல்லைன்னா நம்ம கூண்லேருந்துலாம் வெளியே எப்போனாலையும் போக முடியாது. பார்த்திங்கன்னா நம்ம 300K சம்பாதிக்க போகிறோங்க. இன்னும் ஒரு ரூபா எவன்டா கற்றுனீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 300K. ஐயோ அது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஐட்டம்லாம் வாங்கலாம். சூப்பராக இறச்சாங்கடா டே. இவன் தான் நான் பார்த்தேன் 175 கூட சொன்னனே, அது இந்த பைப்பில் தான் அப்போ போச்சு. அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கான். அப்போ போனவன் இப்போ வந்துருக்கியாடா டே. இப்போ யாருங்க இதில் டம்மி? இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா விற்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. டம்மி பீஸுங்களா? ஓகே, யாரா இங்கே டம்மியாக இருக்கீங்க? டே தம்பி 35 மாட்டிக்கிட்டான், செத்து போடா. மக்களே, அங்கே ஒரு நாய் ஓடிட்டு இருக்குதுல்ல, ஏதோ அந்த நீராஜ் பெப்சூன்னு வச்சுருக்காங்களே, இந்த நாய் எவ்வளோ நேரம் நம்ம இதில் திருடிட்டு இருந்துச்சு. அந்த நாய் எப்படியோ நம்ம அடிச்சு விட்டாச்சு, ஓடி போயிட்டான். லாக் ஓப்பன் பண்ணோடனே அவன் மற்றவனுங்களே இப்படி திருடிட்டு வரலான்னு பார்ப்பானுங்க, இவன் ஒரே ஓட்டமாக திரும்பவும் ஓடிட்டான். சூப்பரு, அந்த பயம் இருக்கட்டும்ன்றது மாதிரி அவன் ஓடியே போயிட்டான். சரி, ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள டைம் ஆகிடுச்சின்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம டியூரேஷன் பற்றி எங்கேயோ போயிட்டுருக்குது. நம்ம வந்து கூலி சீக்கிரமாக இதோட பார்ட் 2 வந்து நான் போடுறேன். வேறு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே போங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 432.32K வச்சுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 கண்டிப்பாக வரும். நிறையா வீடியோஸ் இதோட போடுறேன். ஓகே கைஸ், பை டேக் கேர்.